இந்த தமிழ்நாடு திருவள்ளுவர் கழகத்தினுடைய அறக்கட்டளையுடைய நிறுவனர் வைமா குமார் அவர்களை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் நான் யாரும் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நன்றி கொடுத்தோம்னா உன்னதமான மதிமதி அம்மா அவங்க வந்திருக்கிறது அவங்கெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு. அவங்க அந்த கலைஞர் தான் அவங்களுக்கு திருநங்கை என்ற சிறப்பு பட்டத்தை கொடுத்தார். இந்த திருநங்கைக்கு ஒரு எல்லாம் ஒரு தலைவியாக அவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாங்களும் சமுதாயத்தை உயர முடியும், உன்னதமாக உயர முடியும், இலக்காக திருநங்கைக்கெல்லாம் ஒரு அரசியாக சொல்லலாம், மாதரசியாக சொல்லலாம். அப்படி அவங்க போயிருக்காங்க. பதிவு பார்த்தா அவங்க உழைப்பா இருக்கு, அவங்களுடைய பேருந்தத்தை பார்த்தா அவங்க உழைப்பா இருக்கு. இவங்களுக்கு எளிமையாக அவங்க வந்து இங்கே வந்து ஐயா வைபு குமாருக்கு இந்த கழகத்துக்கு ஒரு சிறப்பு கொடுத்துருக்காங்க. அவர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன். அதுக்கடுத்து ஐயா இவர் ஒரு துறையில் எவ்வளவு கொடுப்பதற்காக இந்த விஜிலன்சியில் வர்றதான சாதாரண இல்லை, ஒரு அத்தனை கடந்து வரணும். அவர் ஒரு ரகசியமான இன்னைக்கு இருக்கிறவங்க வந்திருக்காரு சொன்னா இந்த ரகசியத்தை தகர்த்துட்டு இந்த அன்பை பெற்றுக்கொள்வதற்கு இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு ஒதுக்கிட்டே போகலாம் அவங்களுடைய பணியை பற்றி. அப்பேற்பட்ட நாட்டுக்கும் உங்களுடைய இந்த இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, அவங்க எங்க இருந்தாலும் இந்திய நாட்டுக்கு பெருமையாக இருந்தாலும் தமிழர் என்று என்ன ஒரு புள்ளி இருக்கும். தமிழர்கள் அவர் காட்டுக்கிறவர் செய்யவே மாட்டார். அவர் உன்னதமான பதவி அவருக்கு கொடுத்திருக்காரு. தகுதியானவர். அந்த தகுதியை எடுத்து சொன்னது ஐயா நம்முடைய தன் உழைப்பான முன்னுக்கு வந்த தன்னுழைப்பான முன்னுக்கு வந்த ஐயா அவருக்கு சொல்றேன். தன்னுடைய பாடம் அவர் இங்க சிறப்பா எடுத்து சொல்றேன். இவர் எல்லாத்துக்கும் மேல இவர் பெரிய சமூக தொண்டர். வர்றாரு இங்க வந்து ஐயா நீங்க பேச முடியுங்க, இவரை செய்யக்கூடாதுன்னு சொல்லு. உங்களுக்கு மதிக்கிறீங்க, நீங்க பேசாதீங்க. இந்த ஐயா வந்து மிகப்பெரிய சேவையார், மிகப்பெரிய தொண்டர். அவர் நேரமே கிடையாது. இன்னைக்கு ஐயாவையால ஐயாவுக்கு அறிவு கொடுத்துருச்சு வருது. அப்படி யாரு எங்க சிறப்புகள் இருக்காங்க என்பதெல்லாம் கண்டுபிடித்து சொல்லுங்க. தெளிவான மனிதர். ஐயாவுக்கு பெரிய வலதுகரம் வைகுப்பார். ஐயாவுக்கு உரிமையோடு செய்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையுடையவர். அப்படி ஒப்பற்ற ஒரு சமூக சேவை இருக்கு. இந்த 3 விருது கொடுத்த விருது மிக முக்கியமான விருது. ஒரு பெரிய புத்தகத்துக்கு வச்சாரு. அவர்தான் ஒரு பெரிய பணியை செஞ்சிருக்காரு. அவருக்கு அவர் பத்தி எனக்கே தெரியாது. இவங்க அப்பா எனக்கு தெரியும், ஒரு உணர்வான கவிஞர். இப்படி இந்த நிகழ்ச்சி எல்லாம் மிக சிறப்பாக நடந்தது. இந்த கவியரங்கத்தினுடைய தலைப்பு, இந்த பட்டியலுடைய தலைப்பு ரெண்டுக்குமே ஒரு உணர்வா இருக்கும். திருவள்ளுவர் நம்பிக்கை எடுத்து நிறையா சொல்லிட்டார். நேரம் இல்லை, இங்கே சில கருத்துக்கள் நான் சொல்லுவேன். அதுக்கு சொல்ல கொடுத்தது எனக்கு ரொம்ப வேண்டியது. அம்மையப்பான்னு ஒருத்தர், அவர் மிகப்பெரிய உணர்வான வகாமணிகள். யாரையும் இருப்பார். ஒரு பெரிய பணக்காரர்கள் 80 யானைகளை வச்சு கோவையில ஊர்வலம் நடத்துறாரு. எதுக்கு தெரியுங்களா? கடவுள் வந்து எல்லாத்தையும் இங்கே சிறப்பாக வாழ வச்சு செழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கடவுளின் பேரால் ஒரு சாமி வச்சு வழியில 80 யானை வந்துருக்கு. எல்லாரும் தப்படி சொல்றாங்க, சாமி வாங்கிட்டு வர்றாங்க. இந்த மனிதர் இந்த அம்மையப்பா உடனே அந்த அங்கே போய் முன்னால என்னடா அதுக்கு எல்லாம் யானை வச்சு ஊர் வளர்த்துருங்க, ஏழைக்கு சோறு போட்டீங்களா, வறுமையை ஒழிச்சிங்களா, வறுமையை ஒழிச்சது நடந்துக்கிறான்னு முன்னாடி படுத்தார். அவர் எவ்வளவு வீரராக இருக்குமா அந்த அம்மையப்பன். அவர் நெருங்கிய நண்பர். தீமையை கண்டா உடனே 5
அடிச்சு அதை எதிர்ப்பார். அவர் பெரியாரை எதிர்த்து கோவையில பேருந்து நிலையத்துக்கு விட்டாரு பிள்ளையார் வீடு. அது பக்கத்துல ஒரு பலகை வச்சாங்க. நம்ம தீக்காக்காரன் நான் தீக்காவில் இருக்கு. ஆனா கடவுள் புத்தியா இருக்கு. நான் 100 விலைக்கு கையை போட்டு கலைஞரையே அது வெய்யப்பு போவேன். இவருக்கு ஐயா நம்ம வீரமணிக்கு அந்த உடையை விட்டு போவேன். சந்தோஷம் போவேன். எதுவும் சொல்ல முடியாது. இந்த கருத்துக்கு வருது. அப்ப கடவுள் இல்லை, இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு பலகைய அந்த பிள்ளையாருக்கு பக்கத்துல நம்ம தீக்காரர்கள் வச்சாங்க. இவர் என்ன நம்ம அம்மையப்பார் அந்த அந்த யானையை ஊர்ல வரும்போது இருக்கிறது அவர் அடிச்சு வச்சுட்டாங்க. பயங்கரமான அடி வாங்கி வந்துட்டாரு. தனி மனிதர் அங்கே கடவுள் உண்டு 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 கடவுள் உண்டு இல்லை என்று சொல்லி ஒரு வைத்தியக்காரர் அயோக்கியர் நம்பாதிக்கின்றது. அது பக்கத்திலே இவருக்கு ஹெல்மெட் வச்சாங்க. அது பக்கத்தில் இவங்க ஹெல்மெட் வச்சாரு. யாரு அவர் 2 பேருமே இழந்து இவங்க அப்புறம் இப்படி இருந்து அப்புறம் அவர் 2 பேருமே இருந்தாங்க. இதுக்காக சொல்ல வரணும்னா கடவுள் உண்டு என்று சொல்வதையும் உண்டு இருக்கு, கடவுள் இல்லை என்று சொல்வதையும் உண்டு இருக்கு. அப்படித்தான் புலவர்கள் பாருக்காங்க. இருப்பவராகவும் இல்லாதவராக கொண்டால் இறைவன் என்று பல மரியாதை பாருங்க. முதல்ல நம்ம மார்க்கத்துல அந்த இல்லைன்னு முதல்ல சொல்லுவாங்க. இல்லை அப்புறம் இருக்கிறார். இல்லாம நம்மளுக்கு இருக்கலாம், நம்பாதவருக்கு இல்லை. ஆனா 2 பேருக்குமே நம்பிக்கை இருக்கு. ஒன்றுதான் நம்பிக்கை எல்லாத்துக்கும் வேணும். நீ கடவுளை கூடாம போ. அது உடைய உழைப்பினால நம்பிக்கையால கொடுக்கிறபடி அந்த எவன் இந்த ஒரே ஒரு திரும்ப மட்டும் சொல்றேன். அது இப்ப அந்த இறை நம்பிக்கை அந்த நெடுநீர் மறவி மணி உயிர் 4 அதாவது நெடுநீர் மறவி மணி துயில் 4 கெடுநீரால் காவக்கிறது. நீ மணி செய்ய வேண்டிய வாய்ப்பு என்பது இந்த முன்னால ஒரு குடுமியை பின்னால வடுக்கி உள்ள ஒரு மனுஷன் அவன் இருந்தான்னா இந்த வாய்ப்பை உடனே பிடிச்சிடும். திருமணம் வழுக்கு வரும். மனுஷன் வாழ்க்கை கொடுக்கறதுதான் அந்த விழிப்புணர்ச்சி வேணும். அது மாதிரி காலை இப்படி செய்வோம், காலை எப்படி செய்வோம் அப்படின்னு காலத்தை எண்ணிக்கூடாது. உடனுக்குள்ள செய்யறது மறதி கூடாது. மறதி மக்களுக்கு பிரிஞ்சிடும். அது ஒரு வேலை. ஆனா மறதியை முயற்சி விட்டுக்கூடாது. முயற்சி வேணும். மணி சோம்பல் கூடாது. இன்னைக்கு செய்வோம், நாளைக்கு செய்வோம். தூக்கு எப்பவும் தூக்கிட்டே இருக்காது. தூக்காத செய்யும் வினையில் எடுத்துட்டு தாமதிக்குமா எப்படி செய்யணும் அதை செய்யணும். இப்படி இந்த முயற்சி சொல்லியாக்கு தெய்வத்தால் ஆகாது எனும் தெய்வத்தால் ஆகாது விட்டு வை. நீங்க ஆண்டவனே இருக்காங்க வேற முடியாது. ஆண்டவர் பார்த்துக்கலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். சொல்றதையும் கேட்க மாட்டேன். அவர் நான் 20 வருஷமா இருக்கேன் இதுவே சொல்லிட்டு இருக்கான். நான் முன்னாடி வாங்க கஷ்டப்பட்டு திறமை இருக்குது. ஆனா கடவுள் பார்த்துக்குவாங்க. அப்படி முட்டாள்தனமான ஆட்களுக்கெல்லாம் நபிகள் கூட இருந்திருக்கு. நம்பிக்கை எல்லாம் முயற்சியை செய்ய நாம் மனிதனாக பிறந்ததுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யும். எல்லாம் செஞ்சுட்டா என்ன சொல்றாரு திருவள்ளுவர் தான் சொல்லுவா சொல்றேன். வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார் பற்றி கொண்டாடி. நீ என்னதே முயற்சி பண்ணாலும் ஐயா வைகுமார் அவர்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன செய்யறாரு. ஆனா அவர் ஒரு ஓட்ட வண்டியில வந்துட்டு இருக்காரு. எனக்கு பயமா இருக்கு. அவர் அந்த இழுத்துக்கிற வண்டி இருக்காரு. அதெல்லாம் சேர்த்து ஒரு 20-25 சேர்த்து அவருக்கு அந்த வண்டியை வாங்கி தரணும் சொல்லிட்டு வந்து ஐயா நல்ல வண்டி வாங்கி கொடுங்க அவருக்கு. ஏன்னா அவருக்கு வண்டியில் போகும்போது 4 நாள் வந்து போயிருக்கேன். ஒரு அவசரம் போகும்போது ஏதாவது ஏற்படுத்திக்கிறார். அப்புறம் நம்ம கடவுளை போடுறத விட இப்படி மனுஷன் அறிவிச்சு வைக்கிறாரு.
மதுரை கூட்டு வருவா இருக்காங்கல்ல பார்த்துக்கல நீங்களாம் வெளில பார்க்கும்போது நீங்களாம் புதுதாக அவர் புத்தகத்தோட காமிக்கிற ஐயா அந்த சந்திக்கவே இல்லை. உங்க அப்பா பார்த்தது இப்போதான் நாங்கள் பார்க்குறீங்க. உங்க அப்பா வீட்டில் போய் பார்ப்பேன். உன்னதமான கவிஞர் அப்படி இவர் எல்லாம் இணைச்சி வைக்கிறாரு. இதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, திருவள்ளுவர் வர்றாரு, அவருக்கு நம்ம என்ன செய்யணும், அவர் எப்படி உயர்த்தப்போம்? இத்தனை பொன்னாரை வாரி வாரி வளர்க்கிறாரு. என்ன ஐயா சொல்றது சொல்லுங்க. ஆகவே எல்லாரும் சேர்ந்து ஒரு வண்டி வாங்கிட்டாரு. நீங்க எல்லாரும் ஐயா சொல்லி நான் என் பெற்றோர் வாழ்றது நான் வந்து தத்துவ பேர் வாழ்றேன். இருந்தாலும் இதை பற்றி முழுசு அவர் கையா விட்டு. ஆகவே அவரை உயர்த்தது திருக்குறள் உயர்த்தது, திருவள்ளுவர் உயர்த்தது. திருவள்ளுவர் மேல திருக்குறள் தொழிலாக இருந்தால் அவரை உயர்த்துங்க, உயர்த்துங்க. இப்படி செய்ய முடியாது, சாதாரண அப்படி உள்ளதால ஒரு காரியத்தை செய்கிறாரு. எனக்கு வாழ்றது என்னோட பாட்டு எழுதி அவர் முடிச்சுக்காரு. வாழ்றது முத்தம் கொடுத்தாரு. பாம் அதை பற்றி ஒரு பாட்டு இருக்கு. வாரணாசர் தந்த புத்தம் அவர் கையில புத்தம் கொடுக்குது. அவர் புத்தகம் கொடுத்தாருல கையை பிடிச்சி ஒரு புத்தம் கொடுக்குது. வாரணாசர் தந்த புத்தம் வாரணாசி தேனோடு பால் கலந்து தானமாய் தந்த புத்தம். அது பார்த்து வாரணாசி தேனோடு பால் கலந்து தானமாய் தந்த புத்தம். தங்கு தங்கு திருக்குறள் தாய் தந்த புத்தம். அது என்ன புத்தகம்? அது பாரு யாருக்கு பாலோடு தேன் கலந்தே நீர். அந்த புத்தத்துக்கு இணையாது இந்த புத்தகம். இது ஒரு மான புத்தம். தந்த அன்பரசன் பாக்கி தமிழ் கைவகனே ஞானமுத்தம் தருகிறேன். நீ எழுதிய உன் கைக்கு யார் உனக்கு ஞானமுத்தம் தருகிறேன். திருவள்ளுவருக்கு ரெண்டே வரி செஞ்சாரு. மக்களோட கிடையாது தெரிஞ்ச பாட்டு. கடவுள் உண்டு என்பதும் இல்லையா இல்லை என்பதும் கவைக்கு உதவாத வெறும் பேச்சு. அவர் இருக்கிறாருன்றது அவரோட இருக்காரு. நீ வெளிக்குள்ள கூப்பிடு ரெண்டே என்ன சொல்லிட்டார். அவர் பேசுறதே உனக்கு கவைக்குதான் பேச்சா. அவர் இருக்கிறது இருக்கிறாரு. முயற்சியை உடைய தன்னம்பிக்கை உன்னுடைய சுழற்சியை உன்னுடைய கொள்கையை உடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு சாதாரண ஏழை விவசாயம் கொடுத்து இன்னைக்கு ஓடி போகாத நாட்கள் நான் போயிருக்கேன். எப்படி போறேன்? ஒரு தன்னம்பிக்கை இறைநம்பிக்கை. இந்த இறைநம்பிக்கை இல்லைன்னா நம்ம பெரியார் வந்து கடவுள் செய்ய முடியாத பெரியார் செஞ்சாருங்க. கடவுள் செய்ய முடியாத பெரியார் செஞ்சாரு. இத்தனை சாமி கும்பிட்டாங்க. ஜாதி மதத்தவருக்கு ஜாதி வரைக்கும் மதத்துக்கு முடிச்சா குளிக்க முடியாது. என்னையா குளிக்கிறது? அந்த கடவுள் 75 முடிச்சார்ல. எவ்வளவு பேர் ஜெய விட்டுருக்காரு, அம்பேத்கர் விட்டுருக்காருல, நிறைவேற்றுக்காரு. அப்ப கடவுளோட வேளாண் பெரியாரு. கடவுளே இருக்கக்கூடிய கடவுள் யாரு? பெரியார். ஆகவே நான் அவரையும் நேசிக்கிறேன். ஆகவே இந்த உரையில மக்களுக்கு வந்து ஒரு இயற்கையின் மேல ஒரு ஈடுபாடு இருக்கு. இயற்கையை நம்புறாங்க. நமக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறது உண்மை. நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நமக்கு தெரியுதா? இயற்கை கொடுத்துருக்கா? நீங்க எந்த இதுவும் இருக்கு, இவங்க இருக்க விஜய் இருக்காங்க, இவங்கெல்லாம் ஒரு தேர்தலுக்கு என்ன கஷ்டப்படுறாங்க. ஆகவே இதெல்லாம் சித்தரிக்கு எட்டாத படம் இது. இதுக்கு விவாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதுல உண்மை இருக்கணும்? ஆத்திகம் என்பதும் நாத்திகம் என்பதும் அவரது மனப்போக்கு. தீர்த்தினம் இரண்டினும் முன்னென்றே உண்மை தெரிவதே எண்ணோக்கு. ஆத்திகம் நாத்திகம் என்பது அவங்க மனசுக்கு தகுதி. ரெண்டுலேயே தீமை இருக்கு, உண்மை இருக்கு, நன்மை இருக்கிறது. உண்மையை நன்மையை தெரிஞ்சு வாழ்க்கையில் போராடி கொண்டு போறாரு. அதை விட்டு வாதம் பண்ணிக்கிட்டு இது ஒரு இந்த செய்திகள் தெரிஞ்சுக்காண்டி இந்த பட்டிமன்ற கவிஞருக்கு தலைப்புக்கும் இந்த பட்டிமன்ற தலைப்புக்கும் மிக பொருத்தம். உழைப்பது பற்றி முதல் சொல்லி வச்சிருக்காரு. அந்த உழைப்போட கூடிய தன்னம்பிக்கை தான் இறைவனுடைய அருளால் ஒவ்வொரு மனிதனை வாழ்க்கையில முன்னுக்கு வருது. ஆணவம் இல்லாமல் நடக்க வைக்குது. அத்தகைய ஒரு செய்தியை, ஒரு நல்ல செய்தியை இங்கே இருந்தவர்கள் கடைசியாக
நம்முடைய ஐயா பற்றி ஒரு பாட்டு இருக்கு. திருவள்ளுவர் கழகம். இந்த திருவள்ளுவர் கழகம் 8 திசைகளும் போற்றும் கழகமா. கனவு என்ன தெரியுங்களா? திண்டுக்கல்ல ஒரு பெரிய இடம் பாருங்க. அந்த இடத்துல ஒரு திருவள்ளுவர் சிலை வச்சு இங்க பெரிய மண்டபம் கட்டி அதை உண்டாக்கணும். அந்த எண்ணம் நிறைவேறும். திருவள்ளுவர் கழகம் 8 திசைகளும் போற்றும் கழகமா. அருள் வண்ணன் வைமா குமார், அவர் அருள் வள்ளுவர். அவர் திருவள்ளுவர், இவர் அருள் வள்ளுவர். அருள் வள்ளுவர் வைமா குமார் உழைக்கும் ஆக்கவும் நல்ல ஆக்கவும் பெண் ஊக்கவும் வருங்காலம் கை கொடுக்கும். வருங்காலம் கை கொடுத்து வல்லால் வகுத்த வழி வாகை சொல்லுவது. வல்லால் வகுத்த வழி வகுத்தது வகுத்தால் வகுத்த வகையெல்லாம் வகுத்தாருக்கு நீக்குவது. பெருங்கருணை பெட்டகம் ஐயா. பெருங்கருணை இத்தனை பேருக்கு கொண்டாட வந்துடுறாங்க. இதெல்லாம் இங்கே படத்துக்கு போறாரு. என்ன பண்றாரு? என்ன வண்ணன் வந்து புரவலர். பெருங்கருணை பெட்டகம் நம் நம்பிக்கை பேரு வீறு தரும் வெல்கவே வைகுமாரை.